ஒரு ஆண்டர்பிரினரா நீங்க இருக்கிற போது பல சமயங்களில் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்னாக்க பொண்ணு கூட கிடைக்காது. ஒரு 200 குடும்பம் உங்களை நம்பி இருக்கு என்றால் ஒரு ஆண்டர்பிரினரா நீங்க இருக்கிற போது பல சமயங்களில் ஜீரோல இருந்து ஆரம்பிக்க வேண்டும். கோவிடுக்கு முன்னால் வரை அந்த மார்ச் மாதம் வரையில் நீங்கள் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டீர்கள். நீங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்குள்ள இவர் சொன்னார் இல்ல, ஒரு மென்டல் இது இருக்கும், இந்த மாசம் இவ்வளவு ப்ராஃபிட் வந்துருப்பா, இந்த மார்ச்ல இவ்வளவு வரும்பா, இந்த இயர் எண்ட்ல இவ்வளவு வந்துடும், அடுத்த வருஷம் நான் என்ன, அடுத்த வாரமே எல்லாம் மூட போகுதுன்னு யாருக்கு தெரிஞ்சது அன்னைக்கு? இப்போ உங்களில் பல பேர் என்ன செஞ்சீங்க, அந்த 2 வருஷத்தை கம்ப்ளீட்டா ரைட் ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் ஒன்றிலிருந்து ஆரம்பித்து. அதனால சொல்றேன், உங்க வாழ்க்கை என்பது எளிதான வாழ்க்கை அல்ல. கோயம்புத்தூர் பகுதியில் வேணா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். நான் தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன். யாராவது ஒரு வீட்டில் ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர், நான் ஒரு தொழில் தொடங்கலாம் நினைக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? தம்பி, உன்னை போல ஒருவனை இந்த உலகமே அப்படியே சொல்லுவாங்க, கொன்றுவேன். என்ன, ஒழுங்கா வேலைக்கு போய், இப்பதான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, நீ உடனே தொழில் ஆரம்பிக்க போறியா? ஏதுரா வேலையில செஞ்சோம், மாசம் மாசம் வீட்டுக்கு இவ்வளவு கொடுத்தா, அப்பா இவ்வளவு கடனை வாங்கி வச்சிருக்காரு, அவர் குடும்பமே சரியில்லை, ஒன்னதான் நான் நம்பி, இப்படிதான் நான் ஆரம்பிக்கும். அம்மா, உனக்கு புரியலம்மா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குமா, அதை நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறேன். ஒரு ஐடியா வேணும், ஒரு கழுதியும் தேவையில்லை, ஒழுங்கா கிடைக்கும். இதுதானே, இந்த அட்வைஸ் தானே கிடைக்கும். சரி, அவங்க தான் கொஞ்சம் போன தலைமுறையை சேர்ந்தவர்கள், பயப்படுறாங்க. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேணா பேசி பார்க்கலாம். அப்படி 4 நண்பர்கள்ட்ட பேசினா, மச்சான் இதெல்லாம் நமக்கு எதுக்குடா மச்சான், நம்ம பரம்பரையிலேயே இதெல்லாம் நடக்க. சில பேர் இன்னும் கவுண்டமணி ஒரு படத்துல ஒரு டயலாக் சொன்னார்ல, மன்னன் படம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மன்னன் படம் பார்த்திருக்கீங்களா இல்லையா? சூப்பர் ஸ்டார் படம் கூட பார்க்காம தொழிலதிபரா இருந்து என்ன பிரயோஜனம்? மன்னன் படம் பார்த்திருக்கீங்கல்ல, அதுல அந்த சினிமாவுக்கு போயிட்டு அந்த வியர்வையெல்லாம் புழிஞ்சு சினிமா பார்த்தா கடைசியில் இவங்க கம்பெனி முதலாளியே அங்க வந்துருவாங்க. அப்போ கவுண்டமணி சொல்லுவார், இந்த நாட்டுல தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. இந்த வசனத்தை வேற சில பேர் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிற போதே உங்களுக்கே ஒரு உதைப்பு, ஒரு சின்ன பயம் இருக்கதானே இருக்கும். அதை தாண்டி சரி, அப்புறம் தான் கல்யாணத்துக்கு உங்களுக்கு பொண்ணு பார்க்குறாங்கன்னு வைங்க, கொடுத்துருவாங்க பொண்ணு. தொழிலதிபர் ஆறதுக்கு முன்னாடியே கல்யாணம் கட்டியிருந்தா உண்டு. நீங்க ஒரு ஸ்டார்ட் அப்ல இருக்கீங்க, அப்பதான் தொழில் தொடங்க, அது பரம்பரையா குடும்பத்துல வந்தா வேற விஷயம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்னாக்க பொண்ணு கூட கிடைக்காது. நீங்க சாதாரணமாகவே யாருக்கும் பொண்ணு கிடைக்கிறது. 90s கிட்ஸுக்கு யாருக்குமே திருமணம் ஆகுது. யாரா 90s கிட்ஸ் இருக்கீங்களா? பாருங்க, ஒருத்தர் மட்டும் கை தட்டுறாரு. இன்னும் பொண்ணு கிடைக்கலன்னு அர்த்தம். அது இன்னொருத்தர். ஏன்னா எந்த பொண்ணுகிட்ட போய் வீட்லயே சொல்லிடுறாங்க, யாராவது லவ் வேணா பண்ணுப்பா, எங்களால பார்க்க, வீட்லயே சொல்றாங்க. நம்ம தலைமுறையெல்லாம் சொல்லுவாங்களா, அப்படி சுருப்பால் அடிப்பாங்க. இப்ப அவங்களே சொல்லிடுறாங்க, யாராவது நீ பாக்குறதுன்னா பாருப்பான். இவர் சொல்றாரு, நீங்களே பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்கன்ற. ஏன் இவர் யார்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணா, ப்ரோ ஐ எம் ஆல்ரெடி கமிட்டட் ப்ரோங்குது. எல்லா பொண்ணுமே கமிட்டடர். இதுவே இப்படி இருக்கு. இந்த லட்சணத்துல நீங்க போய் நான் ஒரு தொழிலதிபராக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன்னா, உனக்கு முன்னாடி 99 பேர் லைன்ல இருக்கான்ப்பா, பாதி பேர் அமெரிக்கால வேற இருக்கான். அதுல இந்த வாழ்க்கை எளிதான வாழ்க்கை. ஏன்னா ஒரு கட்டத்துல ஆரம்பிக்கிற போது உங்களினுடைய வெற்றி, உங்களினுடைய முன்னேற்றம், நானும் சாதிச்சு காட்டணும், இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களோட தான் ஆண்டர்பிரினரா ஆறீங்க. ஒரு 15 வருஷம் 20 வருஷம் நீங்க தொழில் முனைவோராக இருந்து விட்டால், அதற்கு பிறகு உங்களுடைய குறிக்கோள் என்பது நான் மேலே வர வேண்டும் என்பது மாத்திரமல்ல, உங்களை நம்பி சில பேர் இருக்காங்க. சிறு நிறுவனம் வந்தா 15 பேர் 20 பேர் இருப்பாங்க. கொஞ்சம் பெரிய நிறுவனமா இருந்தா 50 பேர் 60 பேர் இருப்பாங்க. அதை விட நீங்க பெருசா வளர்ந்தீங்கன்னா ஒரு 200 குடும்பம் உங்களை நம்பி இருக்கு என்றால், அவர்களுக்கான கவலையும் பொறுப்பும் அவர்கள் வாழ்க்கைக்கான உத்தரவாதமும் கூட உங்கள் கையில இருக்கிற போது, நீங்க தோத்து போன நீங்க மாத்திரம் கீழே விடல, ஒரு 50 குடும்பம் 40 குடும்பம் கஷ்டப்பட போகுது. அப்ப பொறுப்பு என்பது மிக அதிகமாக கொண்ட ஒரு ஜோன்ல நீங்க இருக்கீங்க. ஆனால் இந்தியா இஸ் கோயிங் to become a $5 trillion economy என்று நம்முடைய நிதி அமைச்சரும் நம்முடைய பிரைம் மினிஸ்டரும் சொல்லுகிறார்கள் என்றால், யாரை நம்பி சொல்லுகிறார்? யாரை நம்பி சொல்லுகிறார்கள்? of course there are Adanis and there are Ambanis and there are Tatas and there are Birlas. இவங்க எல்லாரும் இருக்காங்க. இவங்க எக்கானமிக்கு பெரிய அளவுல கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்றதை நம்ம ஒத்துக்கணும். ஆனால் அவர்களால் மாத்திரம் இந்த $3 trillion ட்ரீமோ $5 trillion ட்ரீமோ ஒரு நாளும் நிறைவேறாது. they contribute to the top segment. அந்த 20% வெல்த் அவங்க கொடுப்பாங்க. அதற்கு மேல அவங்களால முடியாது. இது ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, உங்களை மாதிரி இந்தியா முழுவதிலும் இருக்கிற சிறு குறு
வளர்ந்து வருகிற தொழில் அதிபர்கள் இன்னும் அதிகமாக உள்ளே வருவதை நம்பித்தான் இந்த நாடு இன்னமும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையும் என்பதை எல்லாரும் சொல்றாங்க. அண்ட் ப்ளீஸ் பிலீவ் இன் த ட்ரீம். Subscribe to our YouTube channel